ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது 2024 5 மாதம் முடிந்து 6வது மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. 2024 6வது மாதம் ஜூன் மாதங்கிறது கோடை விடுமுறை முடிஞ்சு வரக்கூடிய மாதம். இந்த மாதத்தில் ஸ்கூல், காலேஜ், வேலை எல்லாமே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ முக்கியமாக இருக்கணும்னா அந்த முக்கியமான நிறைய விஷயங்கள் நடக்குங்கிறத தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த ஜூன் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு முடிவெடுக்கணும். அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஜூன் மாத பலன்களை முழுமையாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ. கும்பராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாத பலன்கள் என்னங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்குங்க. இந்த பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப ஜூன் 30 வரையும் நடந்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத பார்க்கலாம். நாம் கதறி அழுதாலும் அடுத்த 28 நாட்கள் நடக்க வேண்டியது நடந்தே தீரும். கடவுள் முன்னாடி மண்டியிட்டு நின்னாலும் விதிப்படி நடக்க வேண்டியது நடக்கும். ஆனால் விதியை நம்ம மாற்றுவதற்கு நமக்கு என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா மாற்றலாம். ஸோ அதை தான் இந்த ராசி பலனில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ கும்பராசியில் பிறந்தவங்க அவிட்டம் 3-4 பாதம், சதயம், புரட்டாதி 1-2-3 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும். ஸோ கும்பராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாங்க இப்போ வீடியோவில் உங்களுக்கான தாள்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஜூன் 30 வரையும் கிரகநிலை உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். கிரகநிலை அமைஞ்சதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ராசியில் சனி, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், ராகு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், குரு, அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜூன் 30 வரையும் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைகிறது மட்டும் இல்லாமல் கிரகமாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வரப்போகுது. கிரகமாற்றங்கள்னு பார்க்கும்போது வரக்கூடிய ஜூன் 9ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஜூன் 13ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஜூன் 26ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இப்படி கிரகமாற்றங்கள் வேற இருக்குது. இந்த ஜூன் மாதம் கிரகநிலைகள், கிரகமாற்றங்கள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அது என்ன, அது எப்படி நீங்கள் சமாளிக்கணும் அப்படிங்கிற இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற தாள்களை இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கும்பராசிக்காரங்க ஸ்டே டியூனாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. உழைப்பதற்கு அஞ்சாத கும்பராசினர் குணம்தான் உங்ககிட்ட பிறந்ததுலேருந்தே இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த குணத்தில் நீங்கள் எதிலும் வெட்டு ஒன்று துண்டு 2 என்பது போன்று இந்த மாதம் செயல்படணும். அப்படி நீங்கள் செயல்பட்டால் தான் எல்லா காரியங்களும் உங்களுக்கு டக்குன்னு முடிக்க முடியும். இழுவினி பிடிச்ச மாதிரி இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எந்த காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. அதனால் வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு பேசிட்டு செயல்பட்டுட்டு போயிட்டே இருங்க. அதனால் பின்னாடி என்ன வருதோ பார்த்துக்கலாம். ஸோ துணிந்து செயல்படணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வரேன். இந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் சகோதரர்கள் வகையில் ஏதாவது மனத்தாங்கல் ஏற்பட்டு மறையும். அதனால் சகோதரர்கள் வகையில் எதையும் இது பண்ணக்கூடாது. அதாவது அவங்களுக்கு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கறது, அவங்க கூட நிறைய ஒட்டி உறவாடுறது, அந்த மாதிரி எதையும் பண்ண வேண்டாம். உங்கள் கூட பிறந்தவங்க தான் இந்த மாதம் உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்லதாக இல்லை. அதனால் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. அப்புறம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவனமாக இருக்கணும். ஏன்னா உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு எச்சரிக்கை இந்த மாதத்துக்கு இருக்குது. அப்புறம் பூமி தொடர்பான பிரச்சனைகள் இழுபறியான நிலையில் காணப்படும். இந்த டைம் புதிய பூமி தொடர்பாக எந்த ஒரு புது முயற்சியும் நீங்கள் செய்ய வேண்டாம். ஜூன் 30 வரையுமே இருக்கிற பிரச்சனையை அப்படியே ஆற போடுறது தான் நல்லது. மேலும் 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 ஏதாவது பண்ணி திரும்ப பிரச்சனையை பெரிதாக்கி கொள்ளாதீங்க. நிலம் தொடர்பான பிரச்சனைகள் இழுபறியான நிலையில் தான் இருக்கும். அதனால் எதையும் புதுசாக செய்யாமல் இருங்க, அதுதான் நல்லது. அதுக்கப்புறம் மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய உங்களுக்கு இந்த மாதம் வேண்டும்.
மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் வேண்டும்னா நான் என்ன சொல்ல வரேன்னா மனதை தெம்போடு மகிழ்ச்சியோடு இருக்க பாருங்கிறத சொல்ல வரேன். அப்புறம் அடுத்தவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் கொடுக்காம இருங்க. ஒருத்தருக்கு உத்தரவாதம் கொடுத்துக்கிட்டு திரும்ப நீங்கள் மாட்டிக்கொண்டுட்டு அவங்க தப்பிச்சுட்டு நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுல்ல, அதுக்காக தான் யாருக்காகவும் உத்தரவாதம் கொடுக்காம இருங்க, அதுதான் நல்லது. அப்புறம் வீண் கவலைலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வாகனங்களில் செல்லும்போது கவனம் அவசியம். நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதப்படும். ஸோ இப்படி ஏற்ற இறக்கமான பல பலன்கள் இந்த ஜூன் 30 வரையும் உங்களுக்கு கிடைக்கும். இதற்கேற்ப பேலன்ஸ் பண்ணி நீங்கள் நடந்துக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை தொடர்ந்து அடுத்ததாக உங்கள் தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நீங்கள் சற்று விழிப்புணர்வோடு இந்த மாதம் இருக்கிறது நல்லது. பொருட்களை கூட வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகலாம், அதனால் பணத்தை நீங்கள் கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்குங்க. ஏன்னா எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகும் போது எதுக்கு பணம் கொடுத்துட்டு எதிர்பார்க்குறீங்க, அதுக்கு பணம் கொடுக்காமையே இருங்க. ஸோ தொழில் ரீதியாக இப்படி கவனமாக இருக்கணும் என்ற எச்சரிக்கை உங்களுக்கு பயங்கரமாக விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உத்தியோகத்தில் அலைச்சலும் வேலை பளுவையும் சந்திக்க நேரிடும். உங்களில் சிலருக்கு இடமாற்றம் கூட உண்டாகலாம். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க, அதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க ஒருவர் இந்த மாதம் முழுக்க அனுசரித்து செல்லுங்க. சகோதரர்களோடு கருத்து வேற்றுமை உண்டாகலாம், எனவே அவங்களோடு பழகும்போது எச்சரிக்கையாக இருங்க. ஸோ குடும்ப ரீதியாக பார்க்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ற கண்டிஷன் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பெண்களாக பிறந்திருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு கூட அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும்போது கவனமாக இந்த மாதம் இருக்கணும் என்று எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு. செலவு அதிகரிக்கும், வீண் கவலை உண்டாகும். பணம் செலவு பண்ண விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்கணும். செலவு அதிகமாக பண்ணிவிட்டு பின்னாடி கவலைப்படக்கூடாது. இது பெண்களுக்கு விடுக்கப்பட்ட பயங்கர எச்சரிக்கை. அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிரக சூழ்நிலை சாதகமாக இல்லாததால் சோம்பேறித்தனம் நிறைய வந்துருமா. அந்த சோம்பேறித்தனத்தை விட்டு நன்கு உழைப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று எச்சரிக்கை உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அறிவுத்திறன் அதிகரிக்கும். உங்களது பேச்சு மற்றவரை மயக்குவது போல இருக்கும். சுக்கிரனுடைய சஞ்சார ராசிக்கு சுகஸ்தானத்தில் ஆட்சியாக அமைகிறதுனால எங்கு இருந்தாலும் ருசியான உணவை உண்டு மகிழ்வீங்க. அந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயமும் இருக்குது. பஞ்சாதிபதி புதன் சஞ்சாரத்தினால மன நிம்மதி உங்களுக்கு ஏற்படும். சாமர்த்தியமாக காரியங்களை செய்தீங்கன்னா வெற்றி பெறலாம். ஸோ கலைத்துறையில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க நீங்கள் கலைத்துறையில் என்ன ஒர்க் பண்ணாலும் சாமர்த்தியமாக காய் நகர்த்துங்க. அப்படி நகர்த்திங்கன்னா தான் வெற்றியை உங்களால் பெற முடியும். ஸோ இது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு க்ளூ பாயிண்ட் என்று கூட வைத்துக்கொள்ளலாம். அதாவது வெற்றி பெறுவதற்கான க்ளூ என்று கூட வைத்துக்கொள்ளலாம். அதே போல் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வளர்ச்சிக்காக சில திட்டங்களை செயல்படுத்த முடிவெடுக்கணும். அப்படி முடிவெடுக்கக்கூடிய செயல் திட்டங்கள் உங்களுக்கு வளர்ச்சி உண்டாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செயல்படுங்க. பணவரவு திருப்தியாக இருக்கும். செயல்திறமை உங்களுக்கு கூடும். பயணங்கள் நிறைய செல்வதற்கு சூழ்நிலை நேரிடும். பயணங்கள் சென்று தான் ஆகணும். மனதில் அந்த பயணங்கள் செய்கிறதுனால நிம்மதி ஏற்படும், பிரச்சனை இல்லை. சுற்றத்தினருடைய வருகை உங்களுக்கு நிறைய இருக்கும். நண்பர்கள் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும். அப்புறம் இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிக்க முடியும். ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பேச்சை ஹார்டாக இல்லாமல் இனிமையாக பேசுங்க. அதாவது மிரட்டாமல் அன்பாக அந்த பாஷையில் பேசுங்க. இப்போ ட்ரெண்டுக்கு வேறு போயிட்டுருக்கல, அந்த மாதிரி சொல்ல வரல, தன்மையாக பேசுங்க அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிக்க முடியும். இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மாணவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் 30 வரையும் கல்வி பற்றிய கவலையை தவிர்த்து எல்லாத்துலேயும் கூடுதல் கவனத்தோடு இருங்க. கூடுதல் கவனத்தோடு படிங்க. வீண் அலைச்சல் உண்டாகாத மாதிரி நிறைய வீட்டிலையே இருக்க பாருங்கள். மாணவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் இப்படி இருந்தீங்கன்னா கல்வி ரீதியாக எந்த பெரிய ப்ராப்ளமும் வராது என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மாணவர்கள் இப்படி தான் இந்த ஜூன் 30 வரையும் இருக்கணும். இந்த டைம் பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இனி வரக்கூடிய இந்த ஜூன் 30 வரையும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று பைரவருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யணுமா. இதை ஒரு விஷயத்தை செய்திங்கன்னா கடன் தொல்லை அகல்றது, மன ரீதியாக பிரச்சனை நீங்கிறது, இதெல்லாம் நடக்குமா. ஸோ இந்த பரிகாரம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜூன் 30க்குள்ளே இதை ட்ரை பண்ணி பயனடைங்க.
இந்த ஜூன் மாத ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் துலா ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க, கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்ச இந்த பலனை நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து அவங்களும் பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்படின்னா தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.